கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதும் பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவத்தை குறித்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த பாம் சண்டே, இயேசு எரிகோவுக்குள்ளாக வந்து அவர் ஃப்ரம் பெத்தானி டு பெத்பெகே, பெத்தானி டு பெத்பெகே, பெத்தானியாவிலிருந்து பெத்பகேவுக்கு அவர் வருகிறார். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து 4 சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கும் பொழுது த பாம் சண்டே, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள், 1 to 7 verses in the Mark's Gospel. மூன்றாவது லூக்ஸ் காஸ்பல், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் முடிய அதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 4வதாக யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். அதோடு கூட 19ஆம் வசனமும் நாம் படிக்கலாம். கவனிங்கள். இந்த 4 சுவிசேஷங்களில் ஒவ்வொரு விதமாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் 4 பேரும் they wrote in different angle. சம்பவம் ஒன்றுதான், ஆனால் அவர்கள் பார்த்த விதமும் எழுதின வார்த்தைகளும் சற்று ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை நான் முன்னுரையாக தான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக மத்தேயு 21:2 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலை அருகான பெத்பகேவுக்கு வந்தபொழுது, கவனிங்கள், எருசலேம் ஃப்ரம் பெத்தானி டு பெத்பகே அந்த இடத்துக்கு வராங்க. வந்த பொழுது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அங்கே ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். போதும், கவனிங்கள். we are tied cold. we are tied cold. நீங்களும் நானும் உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறை குறித்து கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் அதை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்த 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 21:2 அந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள் சொல்லிட்டு அந்த கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வா. கட்டியிருக்க காண்பீர்கள். அப்படியானால் இது ஸ்பிரிச்சுவலாக நான் பேச விரும்புகிறேன். we are tied cold. நீங்களும் நானும் கட்டப்பட்ட கழுதையாக காணப்படுகிறோம்.
கட்டப்பட்ட கழுதையாக காணப்படுகிறோம். இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே, அந்த எல்லைகளுக்குள்ளே கழுதை ஒரு முக்கியமான ஒரு பிராணியாக, ஒரு அனிமலாக காணப்படுகிறது. ராஜாக்கள், குடிமகன்கள் எல்லாரும் அதை உபயோகப்படுத்துகிறார். ராயல் ஒரு ராஜரீகமாக ஒரு அரண்மனையிலும் ராஜாவும் ஏறி போகிற ஒரு கழுதை, கோவேறு கழுதை, ஆஸ் கோல்ட். இது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு அனிமல், ஒரு மிருகமாக காணப்பட்டது. ஆனால் இங்கே மத்தேயு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, கழுதையும் அதன் குட்டியும் கட்டிருக்க காண்பீர்கள். இந்த குருத்தோல ஞாயிலே, இது உலகத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே நீங்களும் நானும் கட்டப்பட்ட கழுதைகளாக காணப்பட்டோம். அப்படியானால் எப்படிப்பட்ட கட்டுகளிலே நாம் காணப்பட்டோம்? மரண கட்டிலே நாம் காணப்பட்டோம். கவனியுங்கள், மேலோட்டமாக நான் ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு கடந்து போவார். மரண கட்டுகளினாலே காணப்பட்டோம். பாதாள கட்டுகளினாலே கட்டப்பட்டோம். பாவ கட்டினாலே கட்டப்பட்டோம். இயேசு சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிற இந்த வார்த்தையெல்லாம் சங்கீதங்களிலும் காணப்படுகிறது. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள கட்டுகள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல கடற்பாசிகள் என்னை சூழ்ந்து கொண்டது, அப்படியானால் கட்டி வைத்தது கடற்பாசிகள். ஏன் நான் முக்கியப்படுத்துகிறேன்? இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் எல்லாரும் ஆவிக்குரிய ஜீவித்திலே we are tied. நாம் கட்டப்பட்டவர்களாக இருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அது நன்றாக உணருங்கள். எத்தனையோ கட்டுகள், பிசாசின் பிடியிலிருந்து, கட்டிலிருந்து, பாவ கட்டிலிருந்து, இப்படி பலவிதமான கட்டுகளினாலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். கட்டப்பட்டோம் அல்ல, நிகழ்காலத்திலே நான் இதை பேசுவேன். ஆனாலும் இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது, இந்த 2வது குறிப்பில் சொல்லுவேன், ஆனால் ஓனர்ஸ் ஆஃப் த கோல்ட் ஆஸ்க். நன்றாக கவனியுங்கள். மத்தேயு 21:3 வாசியுங்கள். 2வது குறிப்பு. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அதாவது ஓனர் ஆஃப் த கோல்ட் ஆஸ்க், வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்யற? ஏன்பா அந்த கழுதையை அவுக்கிற? எதுக்கு அந்த கழுதின் கட்டி வச்ச கழுதியை அவிழ்க்கிறா என்று எவனாய்களும் என்ற வார்த்தை அந்த கழுதையுடைய எஜமான், ஓனர். இன்றைக்கும் பிசாசின் பிடியிலே இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் கட்டி வைத்திருக்கிறான். உலகம் முழுவதிலும் பரிசுத்தவான்களுக்கு இந்த பாதை இருக்கிறது, நீதிமான்களுக்கு இந்த பாதை இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதை இருக்கு, இந்த பாதை இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் கூட நாம் செய்யலாம். ஆனாலும் சிலவித பலவித ஒருவித கட்டுனாலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். விடுதலையாக நம்மளால் ஆராதிக்க முடியவில்லை, விடுதலையோடு ஜெபிக்க முடியவில்லை, விடுதலையோடு வேதத்தை படிக்க முடியவில்லை.
நம்மளை ஏதோ ஒன்று நம்மளை அழுத்தி கட்டி வைத்திருக்கிறது. One aspect we are saved, in one angle we are taken baptism, we are speaking in tongues, no doubt, எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனாலும் நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். What is the binding for me? What is the binding? அந்த கட்டி நான் என்ன கட்டி வச்சிருக்குது அதை கொஞ்சம் யோசிக்கணும். விடுதலையாக ஜெபிக்க முடியவில்லையே, விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியவில்லையே, விடுதலையோடு வேதத்தை படிக்க முடியவில்லையே, விடுதலையோடு சுயாதீனத்தோடு என்னால் ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்த முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு காலையிலே, the Palm Sunday morning, God is speaking to you directly. He is speaking to you with audible voice, in small voice, சிறிய சத்தத்தோடு உங்க காதிலே இருதயத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். The owner of the colt asked, கழுதையும் அதன் குட்டியும் கட்டிருக்க காண்பீர்கள். அப்படிப்பட்ட கட்டை அவிழ்க்கும் பொழுது, the owner of the colt சொல்லும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அநேக ஊழியங்களையும் பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் விசுவாசிகளையும் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களையும் கட்டி வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே கட்டப்பட்டு 400 வருஷம் காணப்பட்டார். 430 வருஷம். அதெல்லாம் யோசித்து பாருங்கள். Who are they? Chosen by God through Abraham. ஆபிரகாம் மூலமாக, சந்ததி மூலமாக வெளியே வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் கட்டப்பட்டு இருந்தார்கள் ஒரு காலம் வரைக்கும். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஊழியம் செய்யலாம். ரட்சிக்கப்பட்ட குடும்பம்தான். பிள்ளைகள் பரிசுப்ப எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள். ஆனாலும் there is some unwanted binding. தேவையில்லாத கட்டுகள் எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இது உண்மை. அந்த கட்டை விடுவிக்கிற பொழுது, விடுதலை ஆக்குற பொழுது, the owner of the colt asked, what are you doing? Matthew 21:3 வாசித்தோம். ஏதாயிலும் சொன்னால், இன்றைக்கு யாராவது ஏதாவது சொல்லி 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 நம்மளுடைய கட்டுகள் தாமதப்படுகிறது, விடுதலையாக முடியாமல். ஆனாலும் 3வது குறிப்பை முக்கியப்படுத்துகிறேன். அதே மத்தேயு 21:3 வசனம் வாசியுங்கள். 21:3 ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். The Lord need of it. Disciples answer. சீஷர்களுடைய பதில் என்ன? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். வேண்டும் என்று சொல்லுங்கள். Who are they? They are disciples of Jesus. நீங்களும் நானும் கர்த்தருடைய சீஷர்களாக, தேவனுடைய சீஷியாக காணப்படுகிறோம். அவன் நம்ம சொல்லணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, I am belong to Jesus. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். Disciple answer, the Lord need of it. இது ஆண்டவருக்கு வேண்டும். எது? உங்களுடைய சரீரம், என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய சிந்தை, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சிந்தை முழுவதும்
யாருக்கு வேண்டும்? The Lord need it. The Lord need of it. ஆண்டவருக்கு வேண்டும். My soul, my body, my spirit, my thought realm, my whereabouts, my giving and receiving, everything, it is under the supervision of God. ஆண்டவருடைய ஒரு பார்வையிலே எல்லாம் நடக்கிறது. Who gave this answer? Disciples answer. The Lord need of it. அப்பா, நீங்களும் நானும் இந்த குருத்தோலை ஞாயிறு காலை வேளையிலே, கர்த்தாவே, எல்லாம் உமக்கு வேண்டும் ஐயா, உமக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் மன ரீதியிலும் நானும் நீங்களும் பக்குவப்பட வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிலே நன்றாக யோசியுங்கள். முதல் குறிப்பு என்ன? fetch gold. அதாவது அந்த கழுதையை கொண்டு வா. Who are they? அந்த இடத்துல நீங்களும் நானும் கடவுள். எப்படிப்பட்ட கழுதை? tied one, கட்டப்பட்ட கழுதை. ரெண்டாவது, ஓனர் ஆஃப் த colt ass. எவனாயிலும் ஏதாயிலும் சொன்னால், அப்படியானால் அந்த கழுதையுடைய ஓனர், இப்பிரபஞ்சத்தின் தேவன் நாக்கி பிசாசு தடை பண்ணுவான். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்பான், சொல்லாம மனசுல. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஏதாயிலும் சொன்னால் வாட் ஆர் யூ டூயிங்னு ஒரு கேள்வி வரும். அப்ப மூன்றாவது டிசைபிள்ஸ் ஆன்சர் என்ன? அந்த சீஷர்கள் சொன்ன, த லார்ட் நீட் ஆஃப் இட். ஆண்டவருக்கு வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிலே, கர்த்தாவே, நான் உமக்கு சொந்தமான ஆண்டவருக்கு உரியவன், ஆண்டவருக்கு உரியவள் என்று நீங்களும் நானும் அறிக்கையிடுவோமானால் நம் பாக்கியவான்கள். நான்காவதாக மத்தேயு 21:9 வாசியுங்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கவனிங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தின் மேல் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அப்படியானால் உன்னதத்தில் ஓசன்னா. கவனிங்கள், the glad shouts of the crowd. நல்ல அந்த 8ஆம் வசனம் வாசிங்களேன். மத்தேயு 21:8. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். கவனிங்கள், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். போதும், அதான் சொன்ன, திரளான ஜனங்கள். the glad shouts of the crowd. அதாவது ரொம்ப கூட்டத்தில் இருந்து திரளான ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அது மார்க் 11ஆம் அதிகாரம் 9-10 இருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலும் இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 14, 15 இருக்கிறது. போய் படிங்க. நான்காவது குறிப்பு, the glad shouts of the crowd. The glad shouts of the crowd. ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? ஓசன்னா in the highest to son of David. ஓசன்னா in the highest, உன்னதத்தில் ஓசன்னா, son of David. உன்னதத்தில் இருக்கிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் கம்மிங், அதாவது இந்த நேம் ஆஃப் த லார்ட், வருகிறவர் கம்மிங் கிங், வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஓசன்னா. இதே வசனம் ஏசாயா 62:11 வாசிக்கலாம். வால்யூம் வால்யூம்
Isaiah 62:11. Praise the Lord. Hallelujah. நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, கவனிங்க, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும். கவனிங்கள், சியோன் குமாரத்தை நோக்கி இதோ ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன். போதும். சகரியா 9:9 தெரிந்த வசனம் தான். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். கவனிகள், ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லும் பொழுது சேவ் அஸ், சேவ் மீ, எங்களை ரட்சி. ஓசன்னாவுடைய மீனிங் ரட்சியும், எங்களை ரட்சியும், அதான் அர்த்தம். ஹீப்ரு மீனிங்கில், கிரேக்க பாஷையில் ஹீப்ரு மீனிங்கில் அதில் பார்த்தீங்கன்னா எங்களை ரட்சியும் ஐயா, ரட்சியும், ஓசன்னா. ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ரோம அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலும் அடிமைத்தனத்திலும் இருந்தபடியினால் வருகிறவர் கமிங் கிங் இயேசுவை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு கழுதின் மேலே வைத்து பவனியாக வரும்பொழுது ஹோசன்னா. அப்படியானால் சேவ் மீ, சேவ் அஸ், நாங்கள் இந்த ரோம அரசாங்கத்திலே கஷ்டப்படுகிறோமே, நீ ராஜா என்று நாங்கள் நம்புகிறோம் என்ற ஒரு கூட்டம் இஸ்ரவேல் அந்த யூத ஜனங்களுக்குள்ளே அவரை போற்றி ஆர்ப்பரித்த ஒரு வார்த்தை தான் ஓசன்னா. ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். ரட்சியும் என்று சொல்லும் பொழுது அதான் நான் சொன்னேன், அந்த கழுதை வந்து அவங்களுக்கு ஒரு ராயல் அனிமல், ஒரு ராஜரீக ஒரு மிருகம். எல்லாரும் ராஜாவிலிருந்து குடிமகன்லிருந்து அந்த அந்த பாலஸ்தீனா தேசம் முழுவதும் கழுதையை தான் யூஸ் பண்ணுவாங்க. குதிரையை காட்டிலும் கழுதை தான் ரொம்ப முக்கியம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 14:4. அந்த அந்த ரட்சியும், அந்த ஓசனா என்ற மீனிங்க்கு ரட்சியும். தெக்கோவா ஊராளான இந்த ஸ்திரீ ராஜாவோடு பேச போய், கவனிங்கள், ஒரு ராஜாவோடு பேச போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியும் என்றால், ராஜாவே ரட்சியும். அப்படியானால் சொல்லாம சொல்லுகிற வார்த்தை ஓசன்னா, அதான் அர்த்தம். நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பொறுமையா. ஓசன்னாவுடைய மீனிங் சேவ், ரட்சியும், சேவ் மீ, சேவ் அஸ். மறுபடியும் அந்த வசனம் 2 சாமுவேல் 14:4 வாசிங்க. அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோடு பேச போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியும் என்றால். அதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா Psalm 118 118ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை வாசிப்போமானால், Psalm 118 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கட்டப்பட்ட கழுதையாகிய நாம், கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையாகிய நாம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், இயேசு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும்
ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். என்ன பண்ணினார்கள்? ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்படியானால் ஓ மெசியாவே, they are waiting for Messiah. மெசியாவே எங்களை ரட்சியும். We are suffering under the government of Rome. ரோம் அரசாங்கத்தினாலே நாங்கள் கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இவராது நம்மளை ரட்சிப்பாரா? இவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறதே, ஏசாயாவில் 62:11 இருக்கிறதே, சகரியா 9:9 எழுதப்பட்டிருக்கிறதே என்று நம்பி விசுவாசித்து ஓசன்னா என்று அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை ஓசன்னா என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய பாவ கட்டிலிருந்து, ஆபத்திலிருந்து, நம்மளுடைய நோய் நொடியிலிருந்து, நம்மளுடைய பலவீனத்திலிருந்து, நம்முடைய கஷ்டத்திலிருந்து, நம்முடைய நிந்தையிலிருந்து, நம்மளுடைய வேதனையிலிருந்து, நாம் போகிற கஷ்டமான ஆழமான நிம்மதியற்ற பாதையிலிருந்து ஓசன்னா என்று அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிப்பாராக. அல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஓசன்னா இஸ் a very very deep word. Save, ரட்சியும். Not only soul, it include all kind of aspects in the thought realm, in physical, in spiritual. இன்னும் எது வேணுமானாலும் you can thrust anything inside. உங்களுடைய கஷ்டம், வேதனை, பண கஷ்டம், வியாதி, உபத்திரம், நிந்த, அவமானம், இதில் மத்தியில கர்த்தாவே ஓசன்னா 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 என்று நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் இந்த பெயர்பட்ட குருத்தோலை ஞாயிறு அன்று கர்த்தர் நம்மை சீக்கிரம் விடுதலை கொடுப்பாராக. அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பாம் சண்டே is a token of rejoicing. இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு ஆர்ப்பரிப்பு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் என்ன பண்ணாங்க? ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். முடியுமானால் வாசிக்கலாம். 21:9 முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கவனிங்கள், ஆர்ப்பரித்தார்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் 9ஆம் வசனம் வாசியுங்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதாவது பாம் சண்டே is a token of rejoicing. Palm Sunday is a token of rejoicing. Oh, இயேசு ஒரு பெரிய ராஜா, இயேசு மேசியா எங்களை விடுதலையாக்குவார் என்று நம்பி விசுவாசித்து ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை நம்பி விசுவாசித்து தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் சபையிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற எல்லா பாதையிலும் நீங்களும் நானும் ஆர்ப்பரிப்போமாக. ஆர்ப்பரிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவும் கோட்டை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள். எதை சுற்றினார்கள்? எரிகோவின் கோட்டை. இந்த பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறுல எது என்னென்ன காரியம் உங்களுடைய மனதிலும், உங்களுடைய வீட்டிலும், உங்களுடைய பிஸ்னஸிலும், உங்களுடைய ஊழியத்திலும் எது ஒரு கோட்டையாக, ஒரு அரணாக, தடையாக காணப்படுகிறதோ
நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் இடித்து போடுவார். அல்லேலூயா. அதனால்தான் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. நீங்களும் நான் அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்னும் குறிப்பு அடுத்தபடியாக நான் சொல்வேனானால், நாட் ஓன்லி டோக்கன் ஆஃப் ரிஜாய்சிங், இந்த ஒலிவ, அதாவது அவர்கள் அந்த ஒலிவ கிளைகள் எல்லாவற்றையும் வெட்டி போட்டு இயேசு முன்பாக வஸ்திரங்களை விரித்து அந்த மேலே அப்படியே நடந்து போறாங்க. சம்பவம் தெரியும் நமக்கு, நான் வசனத்தை சொல்லவில்லை, சம்பவம் நம்ம நன்றாக தெரியும். 4 சுவிசேஷங்களையும் எழுதப்பட்டு முடியுமானால் வாசிக்கலாம். அந்த ஏதாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்த மார்க்கோ மத்தையிலோ எழுதப்பட்டிருக்கிறது, முடியுமானால் வாசி. குருத்தோலைகளை பிடித்து 12:13 யோவான் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டு ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் இல்ல மார்க் 11:8, அதுதான் நான் சொல்றத வாசிங்கன்றது. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து தரித்து வழியிலே பரப்பினார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் வாசியுங்கள். ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். மரக்கிளைகளை, அங்க இருக்கிற மரக்கிளையெல்லாம் என்ன, சும்மா அது ஒலிவ மரக்கிளைகள். அந்த மரக்கிளைகளை வெட்டி கீழே போட்டு அதுக்கு மேல வஸ்திரத்தை, பெரிய பெரிய வஸ்திரத்தை போட்டு கை காலில் குத்தாதபடி அப்படியே மெதுவாக சாஃப்டா இருக்கும் வஸ்திரம் போட்டு மூடுனா, அதன் மேலே நடந்து போகும்படியான கிருபையை அந்த நாட்களில் அவள் தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் வெறும் இலை அப்படியே மரக்கிளையை போட்டு நடக்க முடியாது, கால் ஸ்லிப்பாகும், வழுக்கும். ஆனால் அந்த மரக்கிளைகள் மேலே எதை விரித்தார்கள்? வஸ்திரங்களை விரித்த பொழுது எவ்ரிதிங் பிகம் சாஃப்ட். நீதியின் வஸ்திரத்தினாலே நீங்களும் நானும் மூடப்படுவோமானால், ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நீங்களும் நானும் மூடி இருப்போமானால், எல்லாவற்றையும் கர்த்தர் மிருதுவாக்குவார், எல்லாவற்றையும் சாஃப்ட் ஆக்குவார். இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் அநேக விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் ஒரு சாங்கம் போகமாக அதை நிர்விசாரமாக தொலைத்து விடுகிறார்கள். அதனால்தான் பிரச்சனை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் வாசியுங்கள். 8ஆம் வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். மறுபடியும் வாசியுங்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். கவனிங்கள், இதெல்லாம் நடந்தது இயேசு உயிரோடு இருந்த காலத்தில். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரக்கிளையின் மேலே வஸ்திரத்தை வைத்து மூடும் பொழுது எல்லாமே மூடப்படுகிறது. நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நீங்களும் நானும் மூடப்பட்டு இருப்போமானால் எல்லாவற்றையும் கர்த்தர் சாஃப்டாக அமைதியாக கொண்டு போவார். 3 வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். இந்த பாம் சண்டே, அந்த குருத்தோலை ஞாயிறு என்று ஜனங்கள் சொல்லும் பொழுது அது இட்ஸ் a biblical one. ஏதோ சும்மா ஒரு குருட்டாட்டமாக, ஏதோ ஒரு ஆர்ப்பரிப்புக்காக, ஏதோ உன்னதத்தில் உள்ள ராஜா வருகிறார் என்று சும்மா ஒரு விளையாட்டா போல அவர்கள் செய்யவில்லை. எவ்ரிதிங் இஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட்.
அதில் நல்லா படிச்சீங்கன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். லேவியர் 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல வாசியுங்கள் முடியுமானால். பாட்டி வாசிங்க. ஆமாமா. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், மெதுவா வாசிங்க. முதல் நாளிலே, ஃபர்ஸ்ட் டே, முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், பேரிச்சின் ஓலைகளையும், அவருங்க அதான் பேரிச்ச பாம் ட்ரீ பேரிச்ச ஓலைகளையும், தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும், ஆற்று அலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே 7 நாளும் மகிழ்ச்சியா இருங்கள். bring it in the presence of God, bring it in the presence. கர்த்தருடைய சந்நிதியிலே பேரிச்ச ஓலை. மறுபடியும் அந்த வசனம் வாசியுங்கள். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், பேரிச்சின் ஓலைகளையும், பேரிச்ச ஓலை அதான் பாம் ட்ரீ. அந்த கிளைகளை வெட்டினார்கள், மர கிளைகள் சொல்லும் பொழுது பாம் ட்ரீ, பேரிச்ச ஓலைகளையும், தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும், ஆற்று அலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே எந்நாளும் bring it in the presence of God. மகிழ்ச்சியா bring it, கொண்டு வாங்க, கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வாருங்கள். நெகேமியா 8:15, நெகேமியா 8:50. இதுல லேவியராகமத்துல என்ன வசனம்? bring it in the presence of God. கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள் பேரிச்ச ஓலைகளை. இந்த பாம் சண்டே குறித்து நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். 8:15 நெகேமியா 8:15. ஆகையால் எழுதியிருக்கிறபடி as it is written, எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு, கூடாரங்கள் கவனிங்கள், கூடாரங்கள் போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும், go to the mountain and bring the leaves, ஒலிவ கிளைகளையும், காட்டு ஒலிவ கிளைகளையும், மிருது செடிகளின் கிளைகளையும், பேரிச்ச மட்டைகளையும், ஆலிவ் ட்ரீஸ் அதாவது ஆலிவ் லீவ்ஸ் கொண்டு வாருங்கள், அடர்ந்த மர கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். ப்ராபகண்டா எல்லாவற்றையும் பிரசித்தப்படுத்தினார்கள். அடுத்தது, அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகளின் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்பிராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பாம் ட்ரீ கவர்ஸ் எவ்ரிதிங். அந்த ஹீட்டை கவர் பண்ணும், எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகலத்தையும் மூடும். அதுபோல பேரிச்ச ஓலைகள், பேரிச்ச மட்டைகள், ஒலிவ இலைகள், நெகேமியா 8:15, லேவியராகமம் 23:40 படிச்சீங்கன்னா it will bring it to the presence of God according to the Leviticals 23:40. நெகேமியா 8:15 கூடாரம் போட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இட் கவர்ஸ். ஒரு கூடாரம் போட வேண்டுமானால் எல்லாம் மூடி மறைக்கும். அது போல இந்த பேரிச்ச பாம் சண்டேல பேரிச்ச கிளைகள், இயேசுக்கு முன்பாக வெட்டி போட்ட இந்த கிளைகள் எல்லாம் எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அறிந்தோ அறியாமல் செய்கிற பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாம் சண்டேல அந்த ஒலிவ கிளைகள், பேரிச்ச மட்டைகள், பேரிச்ச இலைகள் எல்லாம் மூடி மறைக்கும்.
இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடி மறைக்க, அதான் பிரதானம், அதான் உண்மை. ஆனால் பிராக்டிக்கலாக எழுதியிருக்கிறபடி நெகேமியால சொல்லப்பட்ட பொழுது, இயேசு இந்த உலகத்திலே 2000 வருஷங்கள் முன்பாக அவர் பவனியாக கழுதின் மேலே வரும் பொழுது இவளுகெல்லாம் எழுதியிருக்கிறபடி நிறைவேறப்பட்டது. அல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதனாலே பாஸ்ட், பிரசன்ட் and then future. What is the future? இந்த ஒலிவ அல்லது பேரிச்ச இலைகள், அந்த அதை குறித்து ஒரு எதிர்காலத்தை குறித்து பார்ப்போமானால், ரெவலேஷன் 7:9 வாசியுங்கள். ரெவலேஷன் 7:9. வெளிப்படுத்தல் 7:9. ஹல்லேலூயா. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து with white robes, தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து, within the hand, கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து, குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். கவனிங்கள், Levitical 23:40 bring it in the presence of God. நெகேமியா 8:15 it covers everything, எல்லாவற்றையும் கூடாரத்திலே போட்டு மூடினார்கள். கூடாரம் மூடுவதற்கு அந்த இலைகள் பாதுகாத்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வெளிப்படுத்தல் 7:9 ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், குருத்தோலை பிடித்து கொண்டு ஒரு நாளிலே இயேசு முன்பாக நீங்களும் நானும் பரலோகத்திலே காணப்படுவோம். இந்த குருத்தோலை ஞாயிறிலே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன் ஃபியூச்சர், எதிர்காலத்திலே, நாட் இன் த பாஸ்ட், நாட் இன் த பிரசன்ட், பட் இன் ஃபியூச்சர், இந்த குருத்தோலை பிடித்து கொண்டு நீங்களும் நானும் பரலோகத்திலே குடும்பம் குடும்பமாக, தனித்தனியாகவும், கூட்டம் கூட்டமாகவும், சபையாகவும், உலகம் முழுவதும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் எல்லாரும் குருத்தோலை பிடித்து கொண்டு நிற்க போகிறோம். அது பாம் சண்டே நாளிலே, இந்த நாளிலே நான் அதை வற்புறுத்தி சொல்லுகிறேன். இன்னொரு குறிப்பை நான் முடிக்க போகிறேன். பாவத்தை, அதான் கர்த்தருடைய மகிமை, இது தெரிந்து கொள்ள, இந்த குறிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். திஸ் இஸ் நாட் கனெக்டட் டு பாம் சண்டே. இந்த குருத்தோலை ஞாயிற்கு ஒத்து போகிற குறிப்பல்ல. முடிக்க போகிறேன். ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய மகிமையை அற்ற பொழுது, விட்ட பொழுது, தங்களை அத்தி இலைகளினால் they covered themselves with a fig tree, அத்தி இலைகளினாலே தங்களை மூடிக்கொண்டார்கள். கவனிங்கள், அதுவும் ஒரு ஆழமான குறிப்பு. இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இந்த இலையை குறித்து பேரிச்சம் மட்டைகள், பேரிச்ச இலைகள், இந்த குருத்தோலெல்லாம் நாம் வாசித்தோம். நெகேமியா 8:15, லேவியராகமம் 23:40, ரெவலேஷன் 7:9, வெளிப்படுத்தல் 7:9 பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஆனால் முடிக்கும் பொழுது நான் முக்கியப்படுத்துகிறேன், அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை அத்தி இலைகளினால் மூடினார்கள். இன்றைக்கு அந்த ஆதியாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ நன்றாக விளங்கிக் கொள்ள. அத்தி இலைகளினாலே ஆதாம் ஏவாள் தங்களை மூடிக்கொண்டார்கள். அது ஆதியாமத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அதனாலே நீங்களும் நானும் பாவத்துக்கு உட்படாதபடிக்கு நீதியின் வஸ்திரத்தினாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் இந்த குருத்தோலை ஞாயிறிலே நம்மளை மூடி நம்மை காத்துக்கொள்வோமாக. கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, glory, 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 glory. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு மை
ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்த்திடுவேன் ஓசன்னா ராஜராஜனே மகிமை 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 ராஜராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடல் கர்த்தரே நீர் உயர்த்திடுவே மகிமை ராஜராஜனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hosanna in the highest. Lord, we lift up your name with our hearts full of praise. He exalted, O Lord our God, Hosanna in the highest. எல்லாரும் சொல்லுவாங்க, கைகளை வைத்து கர்த்தாவே உன்னதத்தில் உள்ள ஓசன்னா, உன்னதத்தில் இருக்கிறவர் ஓசன்னா. இப்பொழுது எழுத்தின் பிரகாரமாக அவர் உன்னதத்திலே உள்ள ஒரு உன்னதத்திலே அவர் இருக்கிறார். அதனாலே இந்த கிருபையின் காலத்திலே உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களிலால நம்ம நிறைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த குருத்தோலை ஞாயிறு நாளிலே நாங்களே தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, நாங்கள் கர்த்தாவே இயேசுவே ஓசன்னா என்று சொல்லும் பொழுது ரட்சியும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் எங்களுடைய கஷ்டம், நஷ்டம், வியாதி, உபத்திரம், நிந்த, அவமானம், வேதனை எல்லாவற்றிலும் எங்களை ரட்சித்து இந்த குருத்தோலை ஞாயிறிலே கர்த்தாவே அந்த பேரிச்ச இலைகளை பிடித்து கொண்டு இந்த லேவியராகமம் நெகேமியா 8:15, லேவியராகமம் 23:40, அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தல் 7:9 வாசிக்கிற போல ஒரு நாளிலே நாங்களும் முன்பாக வந்து நிற்போம். குருத்தோலை பிடித்து கொண்டு நிற்க எங்க எல்லாருக்கும் கிருபை தருவீராக. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord.